வணக்கம் முத்துக்குமார். இப்போ வந்து அந்த நேரோ ரேஞ்ச் ஸ்டாக்ஸ் இந்த மாதத்துக்கான நேரோ ரேஞ்ச் ஸ்டாக்ஸ் வந்து ஃபில்டரில் என்னென்ன காமிக்குது, அதை எப்படி நம்ம போய் எடுக்கிறதுன்ற அந்த டேட்டா வந்து நான் கொடுக்குறேன். ஆல்ரெடி இதை பற்றி வந்து நான் நிறைய வீடியோ போட்டிருக்கேன். பட் பிகினர்ஸ் நிறைய பேர் இருக்கிறனால திருப்பியும் அதை வந்து நான் ஷேர் பண்ணுறேன். இந்த மாதம் வந்து அந்த ஃபில்டர் எப்படி ரன் ஆகுது, அதில் என்னென்ன ஸ்டாக்ஸ்லாம் வந்திருக்கு அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஓகே, இது எல்லாமே வந்து கம்ப்ளீட் லேர்னிங் தான். இதில் எதுவுமே வந்து ரெக்கமெண்டேஷன்ஸ் டிப்ஸ் கிடையாது. அதனால் ஒன்லி ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ் மட்டும்தான். இதில் எதுவும் ரெக்கமெண்டேஷன்ஸ் டிப்ஸ் கிடையாது. நான் செபி ரிஜிஸ்டர்ட் அனலிஸ்ட் இல்லை. அதனால் பிஃபோர் இன்வெஸ்டிங் கன்சல்ட் யுவர் செபி ரிஜிஸ்டர்டு ஃபினான்ஷியல் அட்வைசர். ஓகே, சரி. இப்போது நம்ம வந்து அந்த லிஸ்ட்டு பார்ப்போம். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் போக வேண்டிய வெப்சைட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சார்ட்டிங்க்குன்னு ஒரு வெப்சைட் இருக்குது. அதில் தான் நான் பார்த்துட்ருக்கேன். பட் நீங்கள் இப்போ வந்து நிறைய பெய்டு சாஃப்ட்வேர்ஸ் வந்து நேரோ ரேஞ்ச் ஸ்டாக்ஸ்லாம் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஓகே, நான் வந்து என்ன பண்ணுறேன்னா, சார்ட்டிங்க்குன்ற அந்த வெப்சைட்டை தான் வந்து ஆல்ரெடி பெய்டு வெர்ஷனாக நான் கண்டினியூவாக வச்சுக்கிட்டு இருக்கேன். அதனால் அதை தான் வந்து நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இப்போ நான் அதை உங்களுக்கு காமிக்கிறேன். இது வந்து சார்ட்டிங்கில் இருக்கக்கூடிய அந்த டேட்டா. இது வந்து என்னுடைய டிசைன். ஓகேவா, இதில் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன், நிஃப்டி 50 மல்டி கேப்பில் வந்து நிறைய ப்ரோக்ராம் போட்டு வச்சுருக்கேன். ஆனால் அதில் வந்து இப்போ மந்த்லி நேரோ ரேஞ்ச் மட்டும் இந்த மாதத்துக்கு மந்த்லி நேரோ ரேஞ்சில் எது வந்திருக்கு அப்படிங்கிறது தான். நேரோ ரேஞ்ச் அப்படின்றது இதில் நான் எப்படி போட்டிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல் நேரோ ரேஞ்ச் வந்து நான் போடலை. ஓகேவா, நான் என்ன பண்ணியிருக்கேன், எல்லா ஸ்டாக்கும் நேரோ ரேஞ்சாக இருக்கிறத விட இன்சைடு நேரோ ரேஞ்சுன்னு சொல்லுவாங்க, அந்த ஒரு நேரோ ரேஞ்சை மட்டும் தான் இப்போ நான் போட்டிருக்கேன். இப்போ நான் போட்டிருக்கிறது வந்து ஒன்லி இன்சைடு நேரோ ரேஞ்ச். இது வந்து எல்லா நேரோ ரேஞ்சும் இதில் கவர் ஆகாது. ஓகேவா, எல்லா நேரோ ரேஞ்சுன்னா இன்சைடு இல்லாமல் அவுட் சைடு நேரோ ரேஞ்சு வரும். ஓகேவா, அசெண்டிங் நேரோ ரேஞ்சு வரும், டிசெண்டிங் நேரோ ரேஞ்சு வரும், அப்புறம் இன்சைட் நேரோ ரேஞ்சு வரும். 3 இருக்குது. இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து இன்சைட் நேரோ ரேஞ்சு மட்டும்தான் பார்க்குறோம். ஓகேவா, ஸோ இன்சைட் நேரோ ரேஞ்சில் நமக்கு என்னென்ன கொடுத்துருக்கு அப்படின்னு இதுதான் ப்ரோக்ராம். அதை நான் ஃபில்டர் பண்ணப்போ அதுக்கு நமக்கு கிடச்சிருக்கிற டேட்டா பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டு. ஓகேவா, ரிசல்ட்டில் வந்து எனக்கு இவ்வளோ ஸ்டாக்ஸ் வந்திருக்கு லிஸ்ட்டு. உங்களுக்கு தெரியுது இல்லையா? எஸ், இதை இன்னும் கொஞ்சம் நான் ஜூம் பண்ணியே காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ இந்த மாதம் எவ்வளோ ஏறி இருக்குது இறங்கியிருக்குன்றதை நம்ம பார்ப்போம். ஓகேவா, இதில் வந்து இந்த மாதம் பார்த்தீங்கன்னா அல்கார்கோ லாஜிஸ்டிக்ஸ் வந்து நேரோ ரேஞ்சில் இந்த மாதம் 22% வரைக்கும் ஏற்றம் கொடுத்துருக்கு. கிளாண்டு பார்த்தீங்கன்னா 18%. அப்புறம் அலிவஸ் அப்படின்ற ஒரு கம்பெனி, அப்புறம் அப்பார் இண்டஸ்ட்ரீஸ்னு ஒரு கம்பெனி, விஜயா டயக்னஸ்டிக்னு நினைக்கிறேன், அது 11% ஏற்றம் கொடுத்துருக்கு. இபிஎல் 11% ஏற்றம் கொடுத்துருக்கு. ஜிஎன்எஃப்சி 10% ஏற்றம் கொடுத்துருக்கு. வெல்ஸ்பன் லிவிங் 9.5% ஏற்றம் கொடுத்துருக்கு. அதில் வெல்ஸ்பன் லிவிங்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கே வந்து நமக்கு 6.8% ஏற்றம் கொடுத்துருக்கு நேரோ ரேஞ்சில். இன்றைக்கி தான் அது வந்து மந்த்லி நேரோ ரேஞ்சில் ஒர்க் ஆக ஆரம்பிச்சிருக்கு. மிண்டா கார்பரேஷனும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி தான் வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்கு. ஓகேவா, அதே மாதிரி தான் ஜிஎன்எஃப்சி ஆல்ரெடி ஒரு 10% கொடுத்துருக்கு, 8% கொடுத்துருக்கு. இன்றைக்கி 2.6% கொடுத்துருக்கு. ஓகே, இதில் வந்து இறங்கின ஸ்டாக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், நேரோ ரேஞ்சில் ஏறுறது மட்டும் இல்லை, இறங்கவும் செய்யும். எஃப்டிசின்னு ஒரு கம்பெனி 13% வந்து இந்த மாதம் இறங்கியிருக்கு. முத்தூட் ஃபினான்ஸ் 8% வந்து இந்த மாதம் இறங்கியிருக்கு. மேக்ஸ் ஹெல்த்து 8%, பேஜ் இண்டஸ்ட்ரீஸ் 8%, டிவிஎஸ் சப்ளை செயின் சொல்யூஷன்ஸ் வந்து 6% இறங்கியிருக்கு. டிவிஎஸ் ஸ்ரீசக்கரா வந்து இன்றைக்கே ஒரே நாளில் பெரிய லெவலில் ஏற்றம் கொடுத்துருக்கு. இது வந்து டிவிஎஸ் சப்ளை செயின். ஓகேவா, பவர் கிரிட்டு 6% நமக்கு டவுன் ஆகியிருக்கு. ஸோ இதெல்லாம் நேரோ ரேஞ்சில் நமக்கு டவுன் ஆன ஸ்டாக்ஸு. இதெல்லாம் வந்து அப்பான ஸ்டாக்ஸு. இப்போ நேரோ ரேஞ்சில் இன்னும் ஏறவும் இல்லை இறங்கவும் இல்லை அப்படின்ற பங்குகளை எங்கே கண்டுபிடிக்கணும்னா, இந்த 1%க்குள்ளே இருக்கிற ஸ்டாக்ஸை தான் நீங்கள் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணணும். ஏன்னா அது வந்து இன்னும் ஏறவும் இல்லை இறங்கவும் இல்லை, வாலட்டிலிட்டி இன்னும் ஸ்டார்ட் பண்ணவே இல்லைன்றது தான் அதுக்கான அர்த்தம். ஓகே, அப்படி பார்க்கும்பொழுது இப்போ அந்த 1%க்குள்ளே இருக்கிற ஸ்டாக்ஸ் பார்த்திங்கன்னா நமக்கு என்னென்ன வந்திருக்குன்னா, கொரமண்டல், சென்ட்ரல் பேங்க்கு, ராம்கோ சிமெண்ட், ரேணுகா, பெட்ரோநெட், டாடா கன்சியூமர், கிம்ஸ், விப்ரோ, மதர்ஸ் அண்ட் சுமி, இதெல்லாம் வந்து இந்த 1%க்குள்ளே நமக்கு இன்னும் நேரோ ரேஞ்சில் இருக்குது. எந்த ஒரு வாலட்டிலிட்டியும் கொடுக்காமல் இருக்குது. நெகட்டிவ் சைடும் போல், பாசிட்டிவ் சைடும் போல். அப்போ இதில் வந்து நம்ம பையிங் பண்ணுறதுனா என்ன பண்ணுவோம், நெகட்டிவ் சைடு போகிறத பையிங் பண்ண முடியாது. ஓகே, நம்ம வாங்கினா நமக்கு ஒரு 2-3 நாள் இல்லை ஒரு மாதத்தில் ஏறணும் அந்த ஸ்டாக்கு. அப்போ பையிங் சைடுக்கு எந்தெந்த ஸ்டாக்ஸ் இதில் ஃபேவரபுளாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து அனாலிசிஸ் பண்ணணும். ஓகே, இதுதான் வந்து நமக்கு இந்த மாதத்துக்கான நேரோ ரேஞ்சோட ஸ்டாக் ஃபில்டர். அது எங்கே இருக்குன்றதையும் நான் காமிச்சிட்டேன். என்னுடைய ஃபில்டரில் போய் பார்த்தீங்கன்னா பிவோட் டே ட்ரேடு 2ன்னு இருக்கும். ஓகேவா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் அதனுடைய டைட்டில் கொடுத்துருக்கேன் பாருங்கள், பிவோட் டே ட்ரேடு 2 அப்படின்னு இருக்கும். அதில் எல்லா ப்ரோக்ராமும் இருக்கும். நான் எனக்கு ஏற்ற மாதிரி அதை டிசேபிள் பண்ணி எனேபிள் பண்ணிக்குவேன். வீக்லி நேரோ ரேஞ்சு பார்க்கணுன்னா வீக்லி நேரோ ரேஞ்சு பார்த்துக்குவேன். டெய்லி நேரோ ரேஞ்சு பார்க்கணுன்னா டெய்லி நேரோ ரேஞ்சு பார்த்துக்குவேன். ஓகே, அது வந்து நான் இனிமேல் அடிக்கடி அப்டேட் பண்ணுறேன். நீங்கள் இதில் வந்து என்னென்ன ஸ்டாக்ஸ் வருதுன்னு அந்த ஃபில்டர் பார்த்துக்கங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு அனாலிசிஸ் பண்ணணும். ஏன்னா இது எல்லாமே வந்து இந்த ஸ்டாக் ட்ரெண்டிங் ஸ்டாக்காக இருக்கலாம் அப்படின்னு ஒரு
வாய்ப்பு இருக்கக்கூடிய நிறுவனங்கள் தானே தவிர கன்ஃபார்மாக நேரோ ரேஞ்சில் வந்தால் ஏறும் அப்படின்றது அர்த்தம் கிடையாது. இறங்கவும் செய்யும். இறங்குன்றதும் அர்த்தம் கிடையாது. ஏறாமல் இறங்காமல் சைடு வேலையே போயிட்டு அடுத்த மாதம் எக்ஸ்ட்ரீம் நேரோ ரேஞ்சுக்குள்ளே கூட அது நுழையலாம். ஓகேவா? பட் ட்ரெண்டிங் எங்கே இருக்கும்னா இந்த நேரோ ரேஞ்சுக்குள்ளே தான் ட்ரெண்டிங் ஸ்டாக்கு ஒழிஞ்சிக்கிட்டு இருக்கும். அதை நீங்கள் கண்டுபிடிக்கணும். அதுக்கு வந்து நீங்கள் உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி இதில் சேர்த்து அப்ளை பண்ணிங்கன்னா உங்களால் வந்து கண்டிப்பாக அதை வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இவ்வளோ தான் இந்த மந்த்லி நேரோ ரேஞ்ச் ஸ்டாக்ஸ் லிஸ்ட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதை எப்படி ரன் பண்ணணுன்றதையும் நான் வந்து எந்த வெப்சைட்டுன்றதையும் காமிச்சிட்டேன். நீங்கள் போய் அதை போடலாம். அந்த ப்ரோக்ராமையும் நான் காமிச்சிட்டேன். நீங்களே வந்து அதை அப்ளை பண்ணிக்கலாம். இல்லைனா அந்த ப்ரோக்ராமை காப்பி பண்ணி நான் உங்களுக்கு வந்து டெலிகிராமில் பேஸ்ட் பண்ணுறேன். நீங்களே கூட எடுத்து ரன் பண்ணிக்கோங்க. அதில் எல்லாமே போட்டு வச்சுருக்கேன் நான். வீக்லி நேரோ ரேஞ்ச், மந்த்லி நேரோ ரேஞ்ச், டெய்லி நேரோ ரேஞ்ச். அப்புறம் வந்து இன்னொரு ஸ்ட்ராட்டஜி இருக்குது. நேரோ ரேஞ்ச் மட்டும் இல்லை, இன்னொன்று வந்து என்னென்னா, அதாவது ட்ரெண்டிங் ஸ்டாக்கை கண்டுபிடிக்கிறதுக்கு 2 விதமான ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து நான் பயன்படுத்துகிறேன். அந்த ரெண்டும் ஹைலி சக்ஸஸ்ஃபுல்லான ஸ்ட்ராட்டஜிஸ். ஒன்று வந்து நேரோ ரேஞ்ச் ஸ்ட்ராட்டஜிஸ். இது கூட இன்னும் கொஞ்சம் நான் டியூன் பண்ணிக்குவேன். அதெல்லாம் வந்து நீங்கள் உங்களுடைய ஸ்ட்ராட்டஜியை அப்ளை பண்ணி நீங்கள் டியூன் பண்ணிக்கோங்க. நான் வெறும் நேரோ ரேஞ்ச் மட்டும் காமிச்சிருக்கேன். இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, பிவோட் பாயிண்டில் R1 பிரேக் பண்ணியிருக்கணும். அட் த சேம் டைம் அந்த ஸ்டாக் வந்து ப்ரீவியஸ் மந்த்துடைய ஹையை பிரேக் பண்ணியிருக்கணும். இது ரெண்டும் இருந்துச்சுன்னா அந்த ஸ்டாக் வந்து ஒரு ட்ரெண்டிங் ஸ்டாக்காக மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிறது தான் ரெண்டாவது ஸ்ட்ராட்டஜி, என்னுடைய ஸ்ட்ராட்டஜி. இது ரெண்டும் வந்து எனக்கு நல்லாவே சக்ஸஸ்ஃபுல் கொடுக்கும். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங் ஸ்டாக்காக போகிறதுல இது எப்படியாவது இதில் வந்து ஃபில்டர் ஆகிடும் எனக்கு. ஓகேவா? ரெண்டுத்தையும் பிரேக் அவுட் பண்ணும்பொழுது R1 பிரேக் அவுட் பண்ணியிருக்கோம். போன மாதத்தோட ஹையை பிரேக் அவுட் பண்ணியிருக்காரு. அப்போ அந்த ஸ்டாக்குக்குள்ளே போக மாட்டேன். R1 பிரேக் அவுட் பண்ணி போன மாதத்தோட ஹையவும் பிரேக் அவுட் பண்ணுது பாருங்கள். அப்போ அந்த ஸ்டாக் என்ன நடக்கும்னா கொஞ்சம் மேலே ஏறுவதற்கான ஒரு மொமெண்டத்துக்குள்ளே நுழைய போகுது அப்படிங்கிறது அதனுடைய மீனிங். ஸோ அப்போ அதில் வந்து வாய்ப்பு அந்த மாதிரி ஒரு 10 ஸ்டாக் எடுத்திங்கன்னா அதில் ஒரு 5 ஸ்டாக்காவது நமக்கு வந்து ஒரு வாய்ப்பு கிடச்சிடும் ட்ரெண்டிங் ஸ்டாக்குக்கு. ஸோ ட்ரெண்டிங் ஸ்டாக் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் இது. ஸ்ட்ராட்டஜியை நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். நீங்கள் இந்த கவனமாக இந்த வீடியோ திருப்பி கேளுங்க. அதே மாதிரி இது கூடவே உங்களுடைய இண்டிகேட்டர்ஸோ உங்களுடைய டூல்ஸ் என்னவோ உங்களுடைய ஐடியாஸ் என்னவோ அதை அப்ளை பண்ணிங்கன்னா இன்னும் உங்களுக்கு ஃபைன் டியூன் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இந்த நேரோ ரேஞ்ச் ஸ்டாக்ஸ் லிஸ்ட் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக லைக்கை கமெண்ட்டை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. டெலிகிராமில் வந்து ஃப்ரீ அப்டேட்ஸ் கொடுத்துட்ருக்கேன். அதுலேயும் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாதவங்களுக்கு என்னுடைய ரெஃபரல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை வந்து பயன்படுத்திக்கோங்க. ஃப்ரீ தான் அது. டிமேட் அக்கௌண்ட்டு நீங்கள் ஃப்ரீயாக ஓப்பன் பண்ணிக்கலாம். என்னுடைய ரெஃபரல் லிங்க் இருக்குது. ஸோ இப்போது இந்த நேரோ ரேஞ்ச் வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. அடுத்து நான் வீக்லி நேரோ ரேஞ்சில் என்னென்ன ஸ்டாக்ஸ் வந்திருக்கு அப்படிங்கிறதையும் வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ அதுலேயும் வந்து உங்களுக்கு நாலேஜ் கிடைக்கும். வீக்லி நேரோ ரேஞ்சிலையும் சில நேரம் வந்து நமக்கு ஒர்க் அவுட் ஆகும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், டிசைனில் போகிறேன். நான் என்ன பண்ணுறேன், மந்த்லி நேரோ ரேஞ்ச் அப்படியே இருக்கட்டும். மந்த்லிலையும் நேரோவாக இருந்து வீக்லிலையும் நேரோவாக இருக்கிற ஸ்டாக் எதுன்றதை இப்போ நம்ம ஐடென்டிஃபை பண்ணுவோம். இதில் வந்து மந்த்லியில் நேரோ ரேஞ்ச் இருந்து வீக்லியில் நேரோ ரேஞ்ச் இருக்கிற ஸ்டாக் பார்க்கலாம். அப்புறம் எதுலேயுமே வேண்டாம், வெறும் வீக்லியில் மட்டும் நேரோ ரேஞ்ச் இருக்கிற ஸ்டாக்ஸ் அதை மட்டுமே கூட பார்க்கலாம். அந்த மாதிரி நீங்கள் பிரித்து வந்து பார்க்க முடியும். ஓகேவா? வீக்லிக்கு வந்து இந்த இடத்துல போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள். இதுங்களா உங்களுக்கு? இது பாருங்கள், இது வீக்லி நேரோ ரேஞ்ச். இதை எனேபிள் பண்ணிட்டேன்னா இப்போ வீக்லிலையும் அதே நேரோ ரேஞ்ச் வந்துடும். நான் ரன் கொடுக்குறேன். இப்போ ரெண்டுத்துலேயுமே ஃபில்டர் ஆகிற கம்பெனிகள் மட்டும்தான் ரன் ஆகி உங்களுக்கு கிடைக்கும். லோடிங் ஆகிட்டுருக்கு. ஏன்னா ரன் கொடுத்துருக்கேன்ல, அதனால் வந்து அது என்ன ஆகுதுன்னா லோட் ஆகுது. லோட் ஆகி ரெண்டுத்துலேயுமே மந்த்லிலையும் நேரோ ரேஞ்சில் இருக்கணும், வீக்லிலையும் நேரோ ரேஞ்ச் இருக்கணும். அந்த மாதிரி கம்பெனிகளை வந்து அது ஃபில்டர் பண்ணி கொடுக்கும். ஸோ அதில் பார்க்கும்போது நமக்கு என்னென்ன கொடுத்துருக்குது, இது அவந்தி ஃபீடு கொடுத்துருக்கு. மேலே ஏறினதில் வந்து இபிஎல்னு ஒரு கம்பெனி வந்து மந்த்லிலையும் நேரோ ரேஞ்ச், வீக்லிலையும் நேரோ ரேஞ்ச். நம்ம வந்து என்ன பண்ணணும்னா சார்ட்டிங்கில் கொடுத்துட்டாங்க அப்படின்றதுக்காக பிளைண்டாக ஃபாலோ பண்ண முடியாது. ஸோ மேனுவலாக போய்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த சார்ட்டை ஓப்பன் பண்ணி இபிஎல் வந்து மந்த்லிலையும் வீக்லிலையும் நேரோ ரேஞ்சில் தான் இருக்கா அப்படின்னு ஒரு கன்ஃபர்மேஷனும் எடுத்துக்கணும். என்றைக்குமே எந்த ஆப்பையும் அப்படியே முழுசாக நம்பி டப்புன்னு நீங்கள் எக்ஸிக்யூட்லாம் பண்ணிடவே கூடாது. ஆர்டர் இதில் காமிச்சிருச்சா நீங்கள் ஒரு தடவை கிராஸ் வெரிஃபை பண்ணிக்கணும். ஓகேவா? அதே மாதிரி அஜந்தா ஃபார்மா ரெண்டுத்துலேயுமே நேரோ ரேஞ்சில் வந்திருக்கு. இந்த வாரம் இது வரைக்கும் 4.8% ஏற்றம் கொடுத்துருக்கு. இந்த மாதம் 5.5% ஏற்றம் கொடுத்துருக்கு. அப்போ அஜந்தா ஃபார்மாவில் ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கான்னு தேடணும். அதே மாதிரி தான் பாலிமெட் பாருங்கள், இந்த வாரம் ஏற்றம் கொடுத்துருக்கு. இந்த மாதமும் 5% பெருசாக இன்னும் அப்படியே நிற்கிது இந்த மாதம். அப்போ இந்த ஸ்டாக்கை வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். ஏன்னா வீக்லியில் பிரேக் அவுட் கொடுத்துருது இல்லையா, அப்போது தொடர்ந்து ஏறுறதுக்கான ஒரு வாய்ப்பு இந்த மாதத்துக்கு கொடுக்கலாம். ஓகேவா? அதெல்லாம் ஒரு சான்சஸ் தான், ஒரு ப்ராபபிலிட்டி தான். 100ல் ஒரு 70% ப்ராபபிலிட்டி அதுக்கு பாசிட்டிவாக இருக்குது. 30% நெகட்டிவாகவும் நடக்கலாம். நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்கு தான் ஸ்டாப் லாஸு, ரிஸ்க்கு, மார்க்கெட்னாலே ரிஸ்க்கு தானே. ஸோ அதனால் 100% எதையுமே நீங்கள் வந்து முழுசாக எடுத்துக்காமல்
இந்த மாதிரி வாய்ப்பு இருக்குது, இதில் ஒரு 70% சான்சஸ் இருக்குது, 60% சான்சஸ் இருக்குது, நீங்கள் எடுத்துக்கிட்டு வந்து போகலாம். எனக்கு இதில் கொஞ்சம் நல்ல ஒரு சக்ஸஸ் ரேஷியோ கிடைக்குது. நான் பல ஆண்டு காலமாக இதை வந்து பயன்படுத்திகிட்டு இருக்கேன். இதுக்கு முன்னாடி வந்து நான் என்ன பண்ணுவேன், அதே மாதிரி நீங்கள் இண்டிகேட்டர் எல்லாமே பயன்படுத்தலாம். நான் எல்லா இண்டிகேட்டரும் பயன்படுத்தியிருக்கேன். மூவிங் ஆவரேஜ் பயன்படுத்தியிருக்கேன், எக்ஸலண்ட்டாக ஒர்க் ஆகும். சூப்பர் ட்ரெண்ட் எக்ஸலண்ட்டாக ஒர்க் ஆகும். MACD எக்ஸலண்ட்டாக ஒர்க் ஆகும். எல்லாமே வந்து டே சார்ட் அப்புறம் வீக்லி சார்ட்டில் பாருங்கள். தயவுசெய்து இன்ட்ராடே ட்ரேடிங்க்கு எந்த இண்டிகேட்டரும் பயன்படுத்திடாதீங்க, அது ரொம்ப டேஞ்சர். ஏன்னா இன்ட்ராடே பயன்படுத்தினீங்கன்னா அதோட அக்யூரசி லெவல் எல்லாமே கம்மி. டே சார்ட்டு வீக்லி சார்ட்டுக்கு போயிட்டீங்கன்னா உங்களுக்கு அக்யூரசி ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். டைம் ஃப்ரேம் அதிகரிக்க தான் இண்டிகேட்டர் வேலை செய்யும். இண்டிகேட்டர் எல்லாமே ஹையர் டைம் ஃப்ரேமுக்கு மட்டும்தான், இன்ட்ராடேக்கு கிடையாது. இன்ட்ராடேக்கு நீங்கள் பயன்படுத்துறீங்கன்னா வேறு ஏதாவது ட்ரிக்ஸை நீங்கள் அதுக்குள்ளே நுழைக்கணும். ஓகேவா? ப்ராபபிலிட்டி ட்ரிக்ஸ் எல்லாம் உள்ளுக்குள்ளே கொண்டு போகணும். அப்போ தான் இன்ட்ராடேயில் ஜெயிக்க முடியும். இல்லைனா நீங்கள் என்ன பண்ணணும்னா டே ட்ரேடிங்கும் டெய்லி சார்ட்லேயும் வீக்லி சார்ட்லேயும் நீங்கள் பார்த்து வாங்கணும். அட் த சேம் டைம் அதில் ஃபண்டமெண்டல் நல்லா இருக்கான்னு பார்த்து இண்டிகேட்டரையும் சேர்த்து நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். ஓகேவா? சரி, இப்போ இந்த வீடியோவில் உங்களுக்கு போதுமான தகவல்கள் கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். எல்லோரும் கமெண்ட் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய லிங்க்கை செக் பண்ணிக்கோங்க. பயனுள்ளதாக இருந்ததுன்னா லைக்கும் பண்ணிவிடுங்க, எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஓகே, நன்றி.